ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு துரோகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் செத்துட்டான். பைக்கை வந்து சேல் பண்ணிட்டு போகிறான் கைஸ். Hey hello guys, welcome back to our channel. This is Motovlog. நம்ம எக்ஸ்பல்ஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா 5th ஃப்ரீ சர்வீஸ் வந்து போக போகுது. ஒரு 2-3 சர்வீஸ் வீடியோ முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சர்வீஸாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரில. பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பிங் நாய்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. நம்ம பைக்கில் வந்து சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன சேஞ்சஸ்ஸு எதனால் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு யாரா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு லைக்ன்றதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும். லெட்ஸ் கோ. இங்கே வந்து சென்னை பெங்களூர் ஹைவே வந்து பார்த்திங்கனாக்கா போட்டுட்ருக்காங்க. ஸோ டைரெக்டாக போகிற மாதிரி 1 month பேக் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் செத்துட்டான். என்னன்னா லைட் விசிபிலிட்டி இல்லை. ஸோ அதை போய் சுற்றிட்டு இந்த சைடு ஊருக்கு வரணுன்னாக்கா ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் சுற்றிட்டு வரணுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ரூட்டில் வந்திருக்கான். இருட்டில் வந்து தெரியாததுனால வந்து இந்த டேரெக்டாக அந்த இதில் போய் வந்து கம்பியில் குத்தி இறந்துருக்கான் பாவம் பையன். பயங்கரமாக சேர் ஆகிட்டுக்குதுங்க வண்டி. இந்த வின் நாய்ஸ் வந்து எப்படி கம்மி பண்ணணுன்றது எனக்கு தெரில கைஸ். ஆக்சுவலாக வந்து நான் எடிட்டிங்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா வின் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும், எதனா வின் நாய்ஸ் மைக் வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி டைரெக்ஷனில் வைக்கலாம், அந்த மாதிரி எதனா உங்களுக்கு எதனா வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ்டாக எதனா ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா அது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள், வியூ நல்லாயிருக்கா? ட்ரோன் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். என்னன்னா இங்கே காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரோன் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். போன சர்வீஸ் வீடியோவில் வந்து கேட்டிருப்பார் ஒருத்தர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட்டு கரெக்டாக அடிக்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக அந்த இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ராக்சரு. ஸோ இது வரைக்குமே நான் அந்த ஃப்ராக்சரை வந்து ரெடி பண்ணல. நந்தி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தோம் முந்தா நேற்று. அப்போது சாரி கேஷ், நான் உங்களுக்கு டேட் தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் வந்து 25ஆம் தேதி போயிட்டு வந்தோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 28 கைஸ். ஸோ 28 நேற்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த கையில் ரைட் சைடில். ஸோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான். ஸோ ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் தான் கிடையாது. இரும்பில் வந்து அந்த ஆக்சிடெண்ட் வந்து ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செப்டிக் ஆன மாதிரி வந்து ஆயிடுச்சு. ரைட்டு இந்த ஃபிங்கரு அப்படியே ஆயில்மெண்ட்லாம் போட்டு ஒழுச்சு செட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வண்டியில் மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நந்தி ஹில்ஸ் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உத்து கவனிச்சா தான் தெரியுது, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து லூஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரேடியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிட்டே இருக்குது. இன்ஜினோட டேப்பிங் நாய்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணிடணும். ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கனாக்கா சர்வீஸ்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அந்த ஓடோமீட்ரு ஃபால்ட் வந்துச்சு பார்த்திங்களா. அப்போயே நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வந்து இன்ஜின் வந்து டேப்பிங் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த இல்லை சார் இது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி தான் சவுண்டு கேட்கும், அதுக்கு எதுவுமே ரெட்டிஃபை பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இதுதான் செம்ம ஒஸ்ட்டுங்க. ஆனால் சர்வீஸு ஹீரோ சைட்லேருந்து டிஸப்பாயிண்டடாக இருக்குது. ஏன்னா நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ நல்லா இல்லை சர்வீஸ் அவங்க சைட்லேருந்து. ஒரு சில பேர்லாம் நல்லா பைக் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து பைக் வந்து ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஈவன் தோர் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மவுண்ட் வச்சுருப்போம். ஸோ அதையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிராஷ் கார்டு இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்ருப்போம். ஸோ
ஸோ என்ன ரீசன்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிக்கப் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகுது கைஸ். ஏன்னா பிக்கப் வந்து பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை. என் வண்டி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குது கைஸ். எனக்கு ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது இந்த வண்டி பார்த்தாலே. ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே ப்ராப்ளம் கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வந்து மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என் மைண்ட் செட் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பக்கம் வந்து டைவெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பைக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா ஓகே இதே பைக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து அவங்க வந்து அப்பயும் வந்து அது ரெடிஃபை ஆகலை அப்படின்னாக்கா நம்ம வந்து பைக்கை வந்து சேல் பண்ணிட்டு போகிறோம் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெடிஃபை ஆகலைன்னா நான் வந்து வண்டி வந்து சேல் பண்ணிவிடுவேன் கைஸ். ஸோ சேல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வேறு ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண போகிறேன். ஸோ வேறு ஒரு ஊரில் ப்ரோ இப்போ வேறு ஒரு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இந்த ஊரில் வந்து இருக்கவே பிடிக்கல கைஸ். ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸு ஆஷ் விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பர்சனலாக மனசுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இடையில் நான் மாட்டின்னு தவிக்கிறேன்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து ஊர் விட்டே போகிற நிலமையில் இருக்கிறேன். சொந்தக்காரனுங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைக்காக அவங்களுடைய தேவைக்காக நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி ஓகே சொந்தக்காரங்க தான் அப்படி இருக்கிறாங்க, சரி லவ் பண்ணுற பொண்ணாச்சும் வந்து ஒழுங்காக இருக்கும், அவங்க கூட நம்ம ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தா அவங்களும் வந்து நம்மளை வந்து தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர்த்து எந்த ஒரு பாசத்துக்கும் பந்தத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கல. ஸோ ஓகே நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், அவ்வளோதான். கர்ப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ட்ரூ கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நாம் வந்து யாருக்கும் வந்து நம்ம எந்த ஒரு துரோகத்தையும் வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா துரோகத்தை பண்ணும்போது வந்து நம்ம அதனால் ஏற்படுற வலி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த வலி வந்து பார்த்திங்கனாக்கா 1000 மடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து ரிட்டன் கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னாக்கா இப்போ இந்த ஊர் விட்டு போகிறதுனால வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நான் மிஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் நடுத்தெருவில் நிற்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, கூட வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்களை நான் விட்டு போடுறோமேன்ற ஒரு மன வருத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே அதிகமாக வந்து பாதிச்சிட்ருக்கு. நான் லவ் பண்ண பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துரோகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ரிஃப்ளெக்டை வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அவங்க உண்மையாக இருக்கிறாங்களோ பொய்யா இருக்கிறாங்களோ தெரியல. பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தப்போ சரியோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பனப்பாக பேசிடணும். ஸோ அது எது வேணால் இருக்கட்டும், அதை வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணிடணும். அப்படி ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரச்சனைங்க இருக்காதுங்க, அவ்வளோதான். பிரச்சனை இருக்காது, சண்டை வராது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ லவ் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம செய்கிற வேலையாகட்டும், ஸோ உண்மையாக இருந்தாக்கா கண்டிப்பாக எனக்கே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மைக்கான ஒரு பதில் வந்து ஒரு அதுக்கான ஒரு பவர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எக்ஸ்பல்ஸ் பைக் வந்து வாங்கலாமா வேணாவா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கம்ப்ளீட் சர்வீஸ் கைடு வந்து உங்களுக்கு வந்து வேணும்னாக்கா ஜஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ 5 சர்வீஸ் பற்றி. ஸோ உங்கள் 5 சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு, ஸோ நீங்கள் அது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அங்கே ஃப்ரீயாக இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். சார் இன்ஜின் டேப்பிங் நாய்ஸ் வந்து அதிகமாக வருது. இன்ஜின் டேப்பிங் நாய்ஸு நாய்ஸ் இன்ஜினில் டேப்பிங் நாய்ஸ் வருது. டப் 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 டப்புன்னு லாஸ்ட் டைமே சொன்னேன் நான். அதை நெக்ஸ்ட் சர்வீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு.
ஒன்றும் பிரச்சனை கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் வர வச்சுட்டு நம்ம வந்து மொபைல் கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ என்னுடைய ஐஃபோன் 15 ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சேலுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஏன் வந்து என்னுடைய ஐஃபோனை வந்து நான் விற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ வேறு ஒரு புது பைக் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ண போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணோம். ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைக் வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய புது பைக்கை வந்து புக் பண்ணணும். ஸோ அங்கே புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா புக் பண்ணால் 3 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க கைக்கு வர்றதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்ன பைக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கனாக்கா 3 பிராண்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஹீரோவே தான், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா BMW, மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா டிவிஎஸ். மூணுத்தில் எது நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். பைக் வந்து கேட்டதுக்கு வந்து நாளைக்கு கொடுத்துறேன்ட்டுக்கிறாங்க. அந்த இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பைக்கை வந்து சொன்னது. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வண்டி இன்ஜினில் டேப்பிங் நாய்ஸ் அதிகமாக வருது. பாருங்கள், கொஞ்சம் வைப்ரேஷன் வருது, வாபல் ஆகுது வண்டி. அவ்வளோதான், கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. சரிங்கண்ணா. என்ன பண்ணுறது தெரிலங்க. ஏன்னா கூட வந்து தம்பி கிடையாது. ஸோ தம்பி வந்து போயிட்டான் பெங்களூருக்கு. அவன் 1 மந்த் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நான் ஓவரால் நான் ஃபேமிலியோடலாம் போய் வந்து நான் ஷிஃப்ட் ஆகலை. நான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போய் ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஆம்பூரில் வந்து அவங்களுக்கு வந்து அத்தையோட வீடு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்க போகிறாங்க. நான் மட்டும் ஊரை விட்டு போகிறேங்க. மக்களே 10 நாளாவது வண்டி விட்டு. மக்களே, ஸோ வண்டி விட்டு 10 நாள் ஆகுது மக்களே. ஸோ ரீசன் என்னென்னா 10 நாள் ஆகுது வண்டி விட்டு. ஸோ என்னென்னா ஃப்ளை பை போயிட்டு இருக்குன்றாங்க இன்ஜின் டேப்பிங்லேருந்து. ஸோ அந்த டேப்பிங் வந்து ஏதோ ஃபால்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னன்றது தெரில. ஸோ நான் டீட்டெயிலாக கேட்கணும். ஸோ இப்போ சும்மா டெஸ்ட் ட்ரைவுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, பில் பே பண்ணிட்டேன். என்னென்ன ஆகிட்டு இருக்கு அது ஆக்சுவலாக? அதான் எதுன்னு கேட்குறேன். என்ன அது என்ன ஐட்டம்னு கேட்குறேன். இது ஒன்றும் நான் கிளச்சு இந்த ஃப்ளை வீல்னு வருது. நான் எனக்கு சாப்பிட்டேன்டா. ஓகே, அதோட பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓட்டி பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் இப்போது நீங்கள் சீக்கிரம் வந்து நான் லாங் ட்ராவல் போயிருந்துருக்கேன். உங்கள் கூட அப்படியே ஜாலியாக இருந்து வந்துருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக கூட்டின்னு வரண்ணா. அதுக்காக தான் கூட அப்படியே ரவுண்டு போயிட்டு வரலான்னு நினச்சேன் நான். சரி, நீங்கள் லேட்டாக வரணும் அதனால எதிர்பார்த்தேன் நான் என்ன பண்ணுறேன். அந்த இந்த சவுண்டே வராது பாருங்க. இப்போ லாங் ஓட்டி பார்த்தா அந்த அலைன்மெண்ட் வந்துருக்காது. அதை கூட வரலான்னு பார்த்தேன் கூட. இல்லை ஆக்சுவலாக வரல, நீங்கள் சொல்கிற மாதிரி வரல. இப்போ அதனால ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி கொடுத்தது வண்டியை. ஓகே நீங்கள் ஓட்டி பார்த்து எனக்கு கூப்பிடுங்க. சரிண்ணா. ஓகேண்ணா, நன்றி, பண்ணுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ என்னென்னா பைக் வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன். ஸோ சர்வீஸ் விட்டு 28th வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பைக்கில் வந்து ஃப்ளை வீல் வந்து போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பைக் வந்து பார்த்திங்கனாக்கா 11ஆந்தேதியோ 12ஆந்தேதியோ தான் எனக்கு வந்து பைக் வந்து கைக்கு வந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெடி பண்ணிட்டுருப்பாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியெல்லாம் ஓட்டி பார்க்கும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து நான் ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ரிட்டன் வீட்டுக்கு வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணாக்கா முன்ன இருந்த நாய்ஸ் விட 2 மடங்கு நாய்ஸ் வந்து அதிகமாகிருந்துச்சு. ஸோ அது என்னடா அது ஃப்ளை வீல்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளைவீல் வந்து தெரிஞ்சிச்சு. ஓ! இதுதான் போயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க மாத்தலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த மாரி வந்து நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு, சரி ஓகே சார் நாங்க செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து போனேன். ஸோ அந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணது ஓகேங்களா. இந்த சர்வீஸ் பண்ணதில் எங்கே ஃப்ளைவீல் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கனாக்கா மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இங்கே இருக்கிற ஃப்ளைவீல். பட் ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி நாய்ஸ் கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள். கிச்சு 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 கிச்சுன்னு பாருங்க கேட்குதா. ஸோ இந்த மாதிரி வந்து டேப்பிங் நாய்ஸ் வந்து அதிகமாகவே கேட்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பைக் வந்து நான் சர்வீஸ் விட்டுட்டேன். என்னென்னா வீடியோ எடுக்காத ரீசன் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து வீடியோ என்னால் வந்து எடுக்க முடியல. சர்வீஸ் சென்டரில் இருந்தேன். அது இல்லாமல் அங்கே வேறு ஷட்டவுன் சர்வீஸ் சென்டரில். ஸோ ஃபுல்லாக என்ன டீட்டெயில்டு வீடியோ என்னால் வந்து எடுக்க முடியல. தம்ப்லைனில் இருக்கிற பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் எடுத்துச்சு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்ஜினில் இருக்கிற ஷாஃப்ட்டு, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஜினில் இருக்கிற அந்த ஷாஃப்ட்டு பேரிங் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தமாகவே அடி வாங்கிருந்துச்சு. அதை இவங்க தரோவா செக் பண்ணல. சும்மா வந்து மேலாப்பில் செக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா ஹீரோ சைடில் வந்து இந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னாலையும் வந்து பார்த்திங்கனாக்கா ரிட்டன் வந்து எனக்கு இருக்கிற ஒர்க்கை வந்து பார்க்க முடியல கைஸ். மெயின் ரீசன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டாப் பண்ணணும். என்னென்னா ஒரு பைக்கை சர்வீஸ் செய்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஃபுல்லாக A to Z என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தரவை செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கணும். பட் ஆனால் ஹீரோ சைடில் அந்த மாதிரிலாம் ரெட்டிஃபை வந்து பண்ண மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இது மேஜர் ப்ராப்ளம் தான். இன்ஜின் வந்து ஷாஃப்ட்டே போயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் போயிடுச்சு. அந்த பிக்சர் வேணால் போடுறேன், அது ஷாஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே எஸ். ஸோ பைக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நாய்ஸ் கம்மியாச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், பைக்கை வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ சேல் பண்ணிவிட்டு வேறு ஒரு பைக் வந்து வாங்கலான்னு இருக்கேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படின்னு சொல்லிட்டு. சீன் another video. Bye bye. Take care guys. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?